அப்படி ஒரு கொள்கையை அரசு வந்து ஒரு தாளாளருக்கு ஒண்ணு இல்ல இல்லத்தையும் அரசே நடத்திட்டு நாங்க வெளியில போறோம், கவர்மெண்டே நடத்திட்டு டிவோர்ஸ் கேஸுகளை வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் எல்லாமே அந்த மொபைலும் பிளஸ் இந்த மது கடைகளும் தான். இது அரசு வந்து அட்லீஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 1 இயர் மூடுனா அந்த வழக்குகள் இப்போ இந்த லாஸ்ட் இயர் கம்பேரிசன் பண்ணும்போது லாஸ்ட் இயர்ல எத்தனை வழக்குகள் குற்றம் செயல்கள் மக்கள் புரிந்திருக்கிறார்கள், இப்போ மதுக்கடைகளை மூடிய பிறகு எத்தனை குற்றச்செயல்கள் நடந்திருக்கிறது, விபத்துகள் நடந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் கணிக்க முடியும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கடந்த 25 ஆண்டுகளாக ஒரு கல்லூரியை வச்சு நடத்திட்டு வரீங்க. இப்போ நீங்களும் ஒரு அந்த பள்ளி பருவமும் சரி, இப்போ கல்லூரி பருவத்தையும் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் படித்தப்பையும் சரி, இப்போ இருக்க மாணவர்களுக்கும் ஒரு வித்தியாசமோ இல்லை ஏதோ ஒரு ஏற்றமோ இறக்கமோ இல்லை ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறோம். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த மாற்றம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி, அதாவது மாணவர்கள் இப்போது தற்போதைய மாணவர்கள் வந்து பழைய மாணவர்களை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிசனே பண்ண முடியாது. அன்றைக்கு இருந்த மாணவர்கள் வந்து ஆசிரியர்களும் மாணவர்களிடையே தனி நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது, ஒரு டிஸ்டன்ஸும் ரெஸ்பெக்டும். அதே நேரத்தில் எண்ணங்கள், அவருடைய என்ன அடுத்து நான் வரணும், அடுத்து நான் ஒரு பெரிய மேதையாகணும், இல்லை ஒரு தாளாளர் ஆகணும், ஒரு 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 இடத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் ஆகணும், ஒரு பேங்க் மேனேஜர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், அப்படி ஒரு எண்ணத்தோடு பயின்றார்கள். ஆனால் இப்போது வந்து 70-80 விழுக்காடு மாணவர்கள் தன்னை பல்வேறு காரணங்களுக்காக அடிமைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இப்போ தற்போது கூட அரசாங்கம், தமிழக அரசு வந்து 2 வீலர்ஸுக்கு வந்து கொஞ்சம் போகிறதுக்கு கூட கொஞ்சம் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 வீலரில் அப்புறம் வந்து போதைக்கு அடிமையாகிறது, கஞ்சாவுக்கு அடிமையாகிறது, அது மட்டும் இல்லை மதுவுக்கு அடிமையாகிறது, அப்புறம் வந்து இந்த பைக் இது மாதிரி ரேஸுக்கெல்லாம் போய் இது மாதிரிலாம் போய் தன்னுடைய வாழ்நாட்களை ரொம்ப கெடுத்துட்டு இருக்காங்க. நான் எப்போதுமே சொல்லுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வி மே டை பை ஆக்சிடென்ட். நம்ம வந்து ஒரு ஒரு விபத்தினால நம்ம சாகலாம், ஆனால் நம்முடைய லைஃபே ஒரு விபத்தாயிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையே ஒரு விபத்தாயிடக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கல்லூரிகள் எல்லாம் நம்ம கல்லூரிகள் எல்லாம் மாணவர்கள் ரொம்ப கட்டுப்பாடோடு தான் வச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக அதில் மாற்றமே கிடையாது. சரி. இப்போ நீங்கள் கல்வி பயின்றது மணிப்பால் கல்வி பயின்றீங்க. நீங்கள் நினச்சிருந்தா வேறு ஏதோ ஒரு இடத்துலையோ போய் வேறு ஏதோ தொழில் பண்ணிருக்கலாம். அந்த கல்வி கொடுக்கணுன்ற எண்ணம் எப்படி சார் வந்தது? அதாவது நான் படித்த அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதாவது ஐடிசி இந்தியன் டொபாக்கோ கம்பெனி வெல்கம் குரூப் காலேஜ் மணிப்பால், அங்கே வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நான் பாஸ் பண்ணி இந்த கோர்ஸ் படித்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெடிக்கல் சீட்டு கூட கிடைத்தது அன்றைக்கு மணிப்பாலில். நான் இதில் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இதில் வந்ததுனால இதில் வந்து நான் இந்த படிப்புக்கு கவனம் செலுத்தினேன். அந்த நேரத்தில் இந்த மதுரை சவுத்து இந்தியாவில், சவுத்து தமிழ்நாட்டில் பொதுவே இந்த மாதிரி கோர்ஸ்கள் எல்லாம் இல்லை. இதில் முதல்ல வந்து நான் இது சமையல் கலை தான், இது ஒன்லி குக்கிங் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட மேனேஜ்மெண்ட்டு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸு, மைக்ரோ எக்கனாமிக்ஸு, லா, மெர்கன்டைல் லா, அப்புறம் காமர்ஸு. நீங்கள் வந்து ஃபுல்லாக காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேர்னல்லேருந்து, லெஜர்லேருந்து, சப்சிடரி புக்லேருந்து, பேலன்ஸ் ஷீட்லேருந்து, அப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ரையல் பேலன்ஸில் இருந்து, ஃபுல்லாகவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து, கம்ப்ளீட்டாக என்பிஏ நெட் ப்ரெசன்ட் வேல்யூலேருந்து, பிரேக் ஈவன் பண்ணி மொத்தமாக படிக்கணும். அதில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நாலேஜுகளும் நம்ம இந்த மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் லா எடுத்து பார்த்தீங்கன்னா, மெர்கன்டைல் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் ஆஃபர், அக்செப்டன்ஸ், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி, வைண்டிங் ஆஃப் த கம்பெனி, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸு, ரூலிங் ஆஃப் த கம்பெனி, இப்போ வாலண்டரி வைண்டிங் ஆஃப் த கம்பெனி, வைண்டிங் ஆஃப் த கோர்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு அறிவுகள் இன்னைக்கு ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தற்போதைய ஆசிரியர்கள் அப்படி பாடம் சொல்லி கொடுப்பது நிறைய இடத்துல அதில் ஆசிரியர்களுக்கு ஒரு வெற்றிடம் இருக்கிறது.
அது வந்து காரணம் அது சிலபஸ் நான் சொல்லுவதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸும் நாங்கள் படிக்கும் போது உள்ள சிலபஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸே பார்க்கறது இல்லை, சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிறது இல்லை. ஏதோ வர்றாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க, ஏதோ பாஸ் பண்ணதுக்கு ஏதோ பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த நாலேஜ், நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொதுவாக நான் சொல்வது, இது வில்லேஜ்லேருந்து வந்தாலும் சரி, மாணவர்கள் சிட்டிலேருந்து வந்தாலும் சரி, ஒரு 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 கேப் இருக்குது, மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது. அது காரணம் இதில் 60% எனக்கு தெரிந்து 60 விழுக்காடு மாணவர்கள் தங்களை நேர்வழிக்கு செலுத்தாமல், தங்களுடைய பயணத்தை ஒரு ஒரு இலக்கு இல்லாமல், ஒரு விஷன் இல்லாமல் செயல்படுத்தி கொண்டிருப்பது பார்க்கும்போது ரொம்ப கடினமாக, கஷ்டமாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸை டீச்சர்ஸ் வரலன்னு கூட கிளாஸில் அன்னைக்கு ஆப்சன்ட் இருந்தால் கூட லைப்ரரியில் போய் கன்சர்ன் சிலபஸை, பர்டிகுலர் சிலபஸை எடுத்து பார்த்து, இன்னைக்கு இதுதான் டீச்சர் எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்து நோட்ஸ் எடுக்கிறது, அதெல்லாம் இப்போ லைப்ரரி யூசேஜ் பண்ணதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க, அப்புறம் பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்காங்க, கஞ்சாக்கு அடிமையாக இருக்காங்க, பல்வேறு விதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்க, பைக்குக்கு 2 வீலர்ஸில் அதில் அடிமையாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் 24 ஹவர்ஸ். எனக்கு தெரிந்து வந்து நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய நிறுவனர்கள் கூட அந்த அளவு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதில்லை, பேசுவதில்லை. நம்மளை விட வந்து மாணவர்கள் பிஸியாக இருக்காங்க. காரணம், நம்ம வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்து வந்தது. இப்போது செல்ஃபோனை வந்து நிறைய நம்ம ஜூம் மீட்டிங் அது இதெல்லாம் நம்ம பண்ணனால நிறைய நாலேஜ் அது வந்து கிடைக்கினால அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் மாணவர்களை தீய விஷயங்களுக்காக பயன்படுத்தி தவறுதலாகவே வழி சென்று கொண்டிருக்கிறது, பாதை மாறி போய் கொண்டிருக்கிறதை நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனைப்படுகிறேன். சார், அடுத்ததான் வந்து எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது சார். இப்போ நீங்கள் எல்லா கல்லூரி தாளர்களுக்கும் பலவிதமான சவால்கள் இருக்கும். இப்போ அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன? அதை தவிர்த்து அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சவால்கள் என்ன? அது எதெல்லாம் உங்களுக்கு சவால்களாக இருக்குது, எதெல்லாம் சலுகையாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல சார்? அரசு தரப்பில் வந்து நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து வருமான வரி வந்து நாங்கள் காட்டணும். அப்போ வந்து எவ்ரி இயர் அப்ரூவல் வந்து ரினியூவல் பண்ணணும், இல்லை 2-3 in 3 இயர்ஸுக்கு அப்ரூவல் பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் புதிய புதிய கோர்ஸ்கள் வாங்குறதுக்கு வந்து நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு. பல்வேறு அரசுடைய கட்டுப்பாடுகள் இருப்பதனால் வந்து புதிய புதிய மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் பல்வேறு கோர்ஸ்களை வந்து நடத்த முடியாததுனால, நான் முதல்ல சொன்னது மாதிரி 80%, 60% விழுக்காடு மாணவர்கள் வந்து வெளிநாடு சென்று பயில்கிறார்கள். காரணம் வந்து அந்த இங்கே, ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் எ வெரி குட் சிஸ்டம். ஆனால் அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் வந்து இட் இஸ் நாட், அந்த கரிக்குலம் வந்து நாட் ஜாப் பேஸ்ட் ஆக்சுவலி. அதில் மாணவர்கள் படித்து ஒரு டிகிரி வந்து வெளியில் வரும்போது அந்த குறைந்த சம்பளத்துக்குத்தான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அதில் அது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பிஏ படிக்கிறாங்க, இல்லை ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க, ஒரு எம்பிஏ படிக்கிறாங்கன்னா இங்கே அது எத்தனை மாணவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க நீங்கள் விழுக்காடுகளை பார்த்தா ரொம்ப கம்மி. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அரசு வந்து பல்வேறு நீங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து காசு வந்து கொடுக்கணும், அப்புறம் வந்து பில்டிங் வரி கட்ட வேண்டியிருக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வரிகள் இருக்குது. இதை தாண்டி வந்து மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டியது இருக்குது. மாணவர்கள் தரக்கூடிய காசை மட்டும் வைத்து கல்லூரி நடத்த முடியாத ஒரு சம்பவம், முடியவே முடியாது. ஆனால் நிறைய கல்லூரிகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. புதிதாக யாரும் கல்வி தொடங்குவதற்கு எனக்கு தெரிந்த முறை வரை கல்விக்கூடங்கள் நடத்துவதற்கு ஆர்வம் இப்போது யாருமே காட்டுவதில்லை. புதிதாக எந்த கல்லூரி வந்ததாகவும் இல்லை. அப்படி வந்தாலும் 1-2 கல்லூரிகள் வரும், சற்று மாணவர்கள் இருப்பார்கள். மற்ற மாணவர்கள் எல்லாம் வெளிநாட்டுகளிலே சென்று வெளிநாடு செல்லும் போது அவளுக்கு ஈஸியாக வேலையும் கிடைக்கிறது, 2-3 மணி நேரம் தான் படிப்பும் இருக்கிறது.
பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டல்களையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் எங்கேயாவது வேலையும் பார்த்து பகுதி நேர வேலையும் பகுதி நேர படிப்பும் இருப்பது அவர்கள் கிடைப்பதனால் வெளிநாடுகள் சென்று வெக்கப்படாமல் வேலை பார்க்கிறார்கள். அந்த வாய்ப்பு இந்தியாவிலோ இல்லை தமிழகத்திலோ இந்தியாவிலோ இல்லை. அது ஒரு காரணம். சரி, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்க. அது என்னன்னா, அரசு தரப்புல வந்து நாங்கள் ஒரு கோர்ஸுக்கு அப்ரூவலுக்கே 2-3 மாதம் அலைய வேண்டியதாக இருக்குது. இல்லை அரசு ஒரு வருஷம் அலையுது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து அது வந்து அது சரி எதுக்கு ஒரு பயங்கர கட்டுப்பாடுகள் இருக்கு. இல்லை சார், ஒரு அரசு வந்து நம்ம ஒரு ஒரு அப்ரூவல் வந்து அரசு விரும்பி எங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன், சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, இப்போ ஈவன் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் கூட நான் என்ன நினைக்கிறேன், த மோர் எலக்ட்ரிசிட்டி யூ யூஸ் லெஸ் ஷுட் பி த சார்ஜஸ். நீங்கள் வந்து ஒரு 100 யூனிட் யூஸ் பண்ணால் அதுக்கு மேலே கவர்மெண்ட் ஹேஸ் டு என்கரேஜ் யூ. நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்க, நாங்கள் டேரிஃபை குறைப்போம். நீங்கள் 300 யூனிட் மின்சாரம் தயாரித்து யூஸ் பண்ணால் நாங்கள் வந்து 15 ரூபா வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் 400க்கு போயிட்டீங்கன்னா அது 12 ரூபா ஆயிரும், 1000க்கு போயிட்டீங்கன்னா அது 10 ரூபா ஆயிரும், 2000 யூனிட்டுக்கு போயிட்டீங்கன்னா 8 ரூபா ஆயிரும் சொல்லிட்டு அரசாங்கம் வந்து பண்ணணும். ஆனால் இது வயசு வருஷா மாறி இருக்கு. இப்போனா நீங்கள் தட்டன் பண்ண மாதிரி இருக்கு. நீங்கள் 100 யூனிட் யூஸ் பண்ணால் இல்லை 500 யூனிட் யூஸ் பண்ணால் 10 ரூபா, 2000 யூனிட் யூஸ் பண்ணால் 20 ரூபா, 3000 யூனிட் 5000 யூனிட் போனால் நீங்கள் வந்து இதே மாற்றணும், சிஸ்டத்தை மாற்றணும், லைசன்ஸே மாற்றணும். இப்படி உள்ள பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. எலக்ட்ரிசிட்டிக்கு பணம் கட்டுறதா, இல்லை வீட்டு வரி கட்டுறதா, வருமான வரித்துறையை பார்க்குறதா, கல்லூரி நடத்துவதை பார்க்கிறதா, மாணவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதா, இல்லை ஒன்றுமே அதாவது கல்விக்கூடம் நடத்துபவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி முழு நேர தொழிலாளியாக இருந்தால்தான் இப்போது கல்லூரி, அதுவும் சிறிய கல்லூரியாக இருந்தாலும் சரி பெரிய கல்லூரியாக இருந்தாலும் சரி நடத்த முடியும். சரி, இப்போ நீங்கள் அந்த அப்ரூவல் வாங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க, திரும்ப கட்டிட வரைபடத்தை எடுத்துகிட்டு அதுக்கு அப்ரூவல் வாங்க ஒரு இடத்துக்கு போகணும். இடத்த வந்து இப்போ பல்வேறு அரசு அதிகாரிகள்கிட்ட நீங்கள் காட்டி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும், ப்ளஸ் இபிக்கு தனியாக போகணும். ஸோ இப்போ இந்த மாதிரியான எல்லா இடத்துக்கும் அலையிறத ஒரு தாளரால் பண்ண முடியாது. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் சார் அரசு தரப்புல இருந்து? அரசு வந்து தாளர்களை அழைத்து பேசிய வரலாறு கிடையாது எனக்கு தெரிந்த வரையில். எந்த அரசுமே இதுவரை தாளாளர்களையோ அல்லது கல்லூரி முதல்வர்களையோ பேசி அழைத்து உங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கிறது கல்லூரி நடத்துவதற்கு, வாருங்கள், நீங்கள் இண்டஸ்ட்ரீஸை கூப்பிடுறீங்க, வெளிநாட்டுக்கு போய் இண்டஸ்ட்ரீஸை கூப்பிடுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஏன் வந்து தாளாளர்களை கூப்பிட்டு, நிறைய முதலாளிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில், கூப்பிட்டு ஏன் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடாது, ஏன் நீங்கள் வந்து டென்டல் காலேஜ் நடத்தக்கூடாது, ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கல்லூரிகள் நடத்தி மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறத வந்து ஏன் நீங்கள் அதை தடுத்துட்டு நீங்கள் இங்கே அதே எஜுகேஷன் வந்து இந்தியாவில் கொடுக்கக்கூடாது, ஏன் வெளிநாட்டு மாணவர்கள் வந்து இந்தியாவில் வந்து படிக்கக்கூடாது? அப்படி ஒரு கொள்கையை அரசு வந்து ஒரு தாளாளருக்கு ஒன்று இல்லை எல்லாத்தையும் அரசே நடத்திட்டு நாங்கள் வெளியில் போகிறோம், கவர்மெண்டே நடத்திட்டு எலக்ட்ரிசிட்டி நடத்துகிற மாதிரி நம்ம தனியாக ஜென்ரேட்டர், இப்போ கரண்ட் இல்லாமல் இருந்தால் ஜென்ரேட்டர் வச்சு நம்ம கரண்ட் கொடுக்குற மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ அரசு பக்கம் இருந்து ஏதோ ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான நெருக்கடிகள் வந்து மிக அதிகமாக இருக்கிறது. ஆக்சுவலாக எந்த கல்லூரிக்கும் கல்லூரி தாளாளர்களுக்கும், அதாவது 20-30 வருடத்துக்கு முன்னால் அரசு சலுகை கொடுத்து கொண்டிருந்தது. எய்டட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருந்தது. இப்போ அதை நிப்பாட்டி விட்டார்கள். இப்போ யாருக்குமே சிறுபான்மையினருக்கும் கொடுப்பதில்லை, பெரும்பான்மையினருக்கும் இப்போ கொடுப்பதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வருடத்திற்கு முன்னாடி இல்லை 10 வருடத்துக்கு முன்னால் எத்தனை கல்லூரிகள் இருந்தது, எத்தனை பிஎட் கல்லூரிகள் இருந்தது துவங்கும் போது இப்போ எத்தனை கல்லூரிகள் இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இது ஹைலி ஜாப் பெஸ்ட் கோர்ஸ். அது இது எத்தனை கல்லூரிகள், 600 1000 கல்லூரிகள் இருந்தது. இப்போ வந்து எனக்கு தெரிந்த ஒரு 300-200 கல்லூரிகள் கூட இருக்காது. இதே போன்று எம்பிஏ நான் சொல்கிறேன், நிறைய கல்லூரிகள் இருந்தது. இப்போ எனக்கு தெரிந்து ஒரு 10-15 கல்லூரிகள் கூட, ஒரு 50 கல்லூரிகள் கூட இருக்காது. காரணம், ஒரு டென்டல் கல்லூரிகள் இருந்தது, இப்போ எனக்கு தெரிந்து டென்டல் கல்லூரிகள்லாம் இல்லை. மெடிக்கல் கல்லூரி, இத்தனை கல்லூரி, தனியார் கல்லூரி இப்போ வந்திருக்கு, மேபி 1 or 2.
இதை எப்படி சார் சரி பண்ணலாம்? சரி பண்ண அரசு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டம். இப்போ நீங்க வந்து அதாவது எப்படி வந்து தொழில் அதிபர்களை அரசு அணுகி அவர்களை வரவழைத்து நீங்க முதலீடு செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு தேவையான அனுமதி எல்லாம் தரோம் அப்படின்னு சொல்லுவதை போல இது கல்லூரி நடத்துவர்கள் தாளாளர்களை அரசு அழைத்து நீங்க நல்ல ஒரு ஃபாரின் ஸ்டாண்டர்ட்ல இந்த கல்லூரியை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் வாட் யூஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒரு 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 வழிப்பாதையில் நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், நம்முடைய இன்டென்ஷனை தெரிவிக்கிறோம். நாங்கள் இந்த காலேஜ் கட்டுவதற்கு எங்கள்கிட்ட போதுமான இது இருக்கிறது, வசதி இருக்கிறது, போதுமான இது இருக்கிறது, எங்களுக்கு அனுமதி வேணும் என்று கேட்டால் உடனே அரசு அந்த அனுமதியை கொடுத்து அதை வந்து பெர்மனண்ட் அனுமதியாக்கி ஒரு 2 years கூட 3 years கூட நடத்திட்டு பார்த்துட்டு இந்த கல்லூரிக்கு பெர்மனண்ட் அங்கீகாரம் அளிக்கலாம் என்று சொல்லி வர வேண்டும். அல்லது எல்லாமே அட்டானமஸ் காலேஜ் கல்லூரிகளாக ஆக்கி அவர்கள் எவ்வளவு தன்னுடைய கல்வி தரத்தை உயர்த்துகிறார்களோ அந்த அளவுக்கு மாணவர்கள் சேருவதை அவர்கள் என்கரேஜ் பண்ண வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக கல்விக்காக மக்கள் உலக நாடுகள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றுதான் என்னுடைய கருத்து. சார், இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? பெற்றோர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அவருடைய எண்ணங்கள், அவருடைய உழைப்பு, அவர்கள் 24 மணி நேரம் அவர்கள் தன்னுடைய அனைத்தையும் மறந்து உழைத்து தன்னுடைய குழந்தைகளை இப்படியாவது ஒரு உச்ச கட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று கேட்டிருப்பீர்கள் பழமொழி. அதை போன்று அவர்கள், ஆனால் அதுக்கு எதிர்மாறாக மாணவர்கள் அந்த தந்தை தன்னுடைய பெற்றோர்களுடைய எண்ண கனவுகளை நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனைக்குரியது. ஆனால் பெற்றோர்களை நினைப்பது, பெற்றோர்கள் இந்த மாணவர்களை கண்காணிக்க வேண்டும். தினம் கல்லூரிக்கு மாணவர்கள் வரும்போது ஆசிரியர்கள் அவர்கள் எந்த ஆசிரியர் அந்த வகுப்பு ஆசிரியரோ அவரை அணுகி தன்னுடைய முன்னேற்றங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எப்படி ஒரு நம்மளை வந்து கூகுள் வாட்ச் பண்ணது பாருங்க, அது மாதிரி மாணவர்களையும் மாணவிகளையும் பெற்றோர்கள் அன்பு செலுத்துகிறார்கள். அந்த அன்பை மாணவர்கள் தவறாக பயன்படுத்தி நிறைய மாணவர்கள் நம்ம முதல்ல சொன்னது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த என்ன 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 எதற்காக அவர்கள் படித்தார்களோ, எந்த எண்ணத்திலே அவர்கள் என்ன கனவுகளை அவர்கள் வளர்த்தார்களோ அது ஃபெயிலூர் ஆகிருக்கு. அதற்கு தந்தை தாயும் பெற்றோர் மாணவர்களுக்கு அதிக அளவு நம்மளும் வந்து ஒரு அன்பை காட்டுகிறோம், பரிமாறுகிறோம். அதை குறைத்து கொண்டு அட்லீஸ்ட் ஒரு 3 years, நான் சொல்வது ஒரு 3 வருடங்கள் அல்லது 5 வருடங்கள் மாணவர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அந்த கல்வியிலே மட்டும் தன்னுடைய அடுத்த கட்ட லெவல் நாம் செல்ல வேண்டும். நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது. படிப்பது மட்டுமல்ல, வீட்டுக்காக மட்டுமல்ல படிப்பது, இந்த சம்பாதித்து முதல் ஈட்டுவதற்காக மட்டுமல்ல படிப்பது, நமது நாடும் இவர்கள் முன்னுக்கு வந்தாதான் நம்முடைய பாரதமும் முன்னுக்கு வரும், நமது நாடும் முன்னுக்கு வரும், அவருடைய உழைப்பும் நாட்டிற்கு தேவைப்படும் என்பதை என்று ஒரு பெற்றோர்களும் அந்த மாணவர்களும் உணர்கிறார்களோ அன்றைக்கு பாரதி என்ற பாரதமாக நிச்சயமாக இந்தியா மாறும் என்பதிலே மாற்றமில்லை. இப்ப அரசு வந்து எடுத்து நடத்த வேண்டிய கல்வியை தனியார் மயமாக்கிருச்சு. ஆனா அரசு வந்து பல குடும்பங்கள் அடிக்கையில் ஒரு துறையா இருக்கு. டாஸ்மாக் நிறுவனம், ஒரு மதுபானம்ன்றது பல குடும்பங்கள் அழிச்சிருக்கு, பல பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கு. பல குடும்பங்கள் இன்னைக்கு இல்லாமல் போனது காரணமே அந்த மதுபானம் தான். அதை அரசே எடுத்து நடத்துது. இதுல உங்க பார்வை எப்படி சார் இருக்கு? மதுபானம் அதை வந்து அரசு முதல்ல ஒழிக்கணும். அதான் எல்லாத்துக்கும் முடிவு கிடைச்சிடும். கிரைம்ல இருந்து அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்து
கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேஸுகளை வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் எல்லாமே அந்த மொபைலும் ப்ளஸ் இந்த மது கடைகளும் தான். இது அரசு வந்து அட்லீஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 1 இயர் மூடுனா அந்த வழக்குகள் இப்போ இந்த லாஸ்ட் இயர் கம்பேரிசன் பண்ணும்போது லாஸ்ட் இயர்ல எத்தனை வழக்குகள் குற்றம் செயல்கள் மக்கள் புரிந்திருக்கிறார்கள், இப்போ மதுக்கடைகளை மூடிய பிறகு எத்தனை குற்றச்செயல்கள் நடந்திருக்கிறது, விபத்துகள் நடந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் கணிக்க முடியும். இந்த மனிதனை உங்களால் உருவாக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏற்கனவே இருக்கு, அது டூரிஸ்ட் தான். உங்களுக்கு தெரியும், டூரிஸ்ட் கண்டிப்பா ஃபாரினர்ஸ் வரணும், அவங்க தே என்ஜாய் த ட்ரிங்க்ஸ். நீங்க அது வந்து சாதாரண மக்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால அவங்க அப்படி ஃபாரினர்ஸ் நமக்கு டூரிசத்தை டெவலப் பண்றதுக்கு ஸ்டார் ஹோட்டல்கள் இருக்கு, அது மாதிரி அதுக்கு தனி நிறுவனங்கள் இருக்கு. அரசு அதை செய்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலி. அதனால ஒரு முறை அரசு வெள்ளோட்டம் பார்த்து 1 வருடம் நிப்பாட்டுமே ஆனால் 100%. நான் சொல்றேன், என்ன சொல்றேன், அது வந்து குடும்பம் மட்டுமல்ல, மாணவர்கள் உட்பட ஒரு நல்ல ஒரு ஒளிபடைத்த உறுதி கொண்ட ஒரு மாணவிகளை மனிதர்களாக ஆக்க முடியும். அந்த பாரதத்தினுடைய நல்ல ஒரு தலைமுறைகளை வளர்க்க முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்வேன். சார் சூப்பர் சார். இப்போ மாணவர்கள் மதுபானத்துக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறத பற்றி அருமையாக சொன்னீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் வரை உங்களிடம் நன்றி, வணக்கம்.